Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. இலங்கை அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அரசியல் குழப்பங்கள், கடன் சுமை, தீராத பொருளாதார நெருக்கடி என்று அசாதாரண சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தன்னை மீட்டெடுப்பதற்கான அதிபர் தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தல் இலங்கைக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் முக்கியமானது. இந்தியாவின் மிகவும் நல்ல நண்பன் பட்டியலில் இருக்கும் இந்த நாட்டை ஆளப்போவது சீனாவின் நண்பனாக இருந்துவிடக் கூடாது என்ற கவலை இந்தியாவுக்கு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 75% பெரும்பான்மை சிங்கள பௌத்தர்களும் மீதம் இருக்கக்கூடிய 25% ஈழத்தமிழர்கள், இந்திய வம்சாவளி மலையகத் தமிழர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மையினரும் இருக்கின்றனர். தனித்து நின்றாலும் கூட்டணியில் இருந்தாலும் சிறுபான்மையினருக்கான அரசியல் அதிகாரம் என்பது இலங்கையில் கிடையாது. இருப்பினும் சிங்கள தலைவர்களிடையே பலமுனை போட்டி நிலவுவதால் சிங்கள மக்களின் வாக்குகள் பலவாறாக பிரியும். அதே சமயம் தமிழர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகள் ஆட்சி மாற்றத்துக்கான காரணியாக அமையும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இலங்கை தமிழ் தலைவர்கள் அனைவரும் பிரிந்து இருப்பதால் இந்த தேர்தலால் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது என்கின்றனர் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். தமிழ் பொது கூட்டமைப்பு என்ற பெயரில் தமிழர்களின் பொது அதிபர் வேட்பாளராக முன்னாள் எம்பி பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் போட்டியிடுகிறார். இவருக்கு டெலோ, EPRLF, பிளாட் உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த கூட்டணியை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி உள்ளிட்ட பிரதான தமிழ் கட்சிகள் பலவும் ஆதரிக்கவில்லை. 2022 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் கிளர்ச்சியால் கோத்தபய ராஜபக்சே அதிபர் பதவியிலிருந்து விலகினார். இதனை அடுத்து இலங்கையின் அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார். இவரது பதவிக்காலம் வரும் நவம்பர் 17 நிறைவடைகிறது. இன்று நடைபெறும் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதேசா ஆகியோர் முக்கிய வேட்பாளராக களமிறங்கி உள்ளனர். இவர்கள் தவிர முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உட்பட 38 பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதிபர் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த முகமது இயாஸ் என்பவர் கடந்த மாதம் இறந்துவிட்டார். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தலாக 38 பேர் போட்டியிட்டாலும் அதில் ஒருவர் கூட பெண் வேட்பாளர் இல்லை. இந்த தேர்தலில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். தேர்தலில் 50 விழுக்காட்டிற்கு அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவர். மொத்தம் 13,134 வாக்குச்சாவடிகள் உள்ளன. மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவுக்கான நேரம் முடிந்துவிடும். அதன் பிறகு நாளை வாக்கு எண்ணிக்கை துவங்கும். இலங்கையும் இந்தியாவைப் போல ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்தாலும் அந்நாட்டு தேர்தல் வித்தியாசமானது. 18 வயதை கடந்த இலங்கை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தவர்கள் வாக்களிக்கலாம். ராணுவம், காவல்துறை, அரசு பணியாளர்கள் தேர்தல் பணிகளில் இருப்பதால் அவர்கள் வாக்களிக்க முடியாது. அவர்களுக்கு ஏற்கனவே தபால் வாக்குகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன. அதன்படி கடந்த 11 மற்றும் 12 தேதிகளில் தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சீட்டில் முன்னுரிமை அடிப்படையில் 3 வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம். 3 வேட்பாளர்களை 1, 2, 3 ஆகிய தரவரிசை அடிப்படையில் வாக்குகளை செலுத்தலாம். முதல் சுற்று முடிவில் 50% வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று அறிவிக்கப்படுவார். ஒருவேளை முதல் சுற்றில் எந்த வேட்பாளருக்கும் 50% வாக்கு கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அதையடுத்து நடைபெறும் 2வது சுற்றில் முதல் 2 இடங்களில் உள்ள வேட்பாளர்களின் வாக்குகள் மட்டும் எண்ணப்படும். மற்ற வேட்பாளர்கள் நீக்கப்படுவார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களின் வாக்குகள் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குச்சீட்டில் 2வது விருப்பமாக தேர்வு செய்த வேட்பாளருக்கு சென்றுவிடும். இதுவரை நடந்த அனைத்து இலங்கை அதிபர் தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் 50%க்கு அதிகமான வாக்குகளை பெற்றே அதிபராகியுள்ளார். ஆனால் இந்த முறை மும்முனை போட்டி நிலவுவதால் அதற்கான வாய்ப்பு குறையலாம். இந்த தேர்தல் இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இலங்கையின் எதிர்காலமே தீர்மானிக்கப்பட உள்ளது. அந்நாட்டு எம்பி ஒருவர் நமக்கு அளித்த நேர்காணலில், வேண்டுமென்றால் அதானியை ஒட்டுமொத்த இலங்கையுமே விலைக்கு வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று
விரக்தியோடு பேசியிருந்தார். கடந்த கால ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் ஏற்பட்ட கடன் சுமைகள், கொரோனாவால் அதிகரித்த பொருளாதார நெருக்கடிகள், வெகுண்டெழுந்த மக்கள் போராட்டத்தின் விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இந்த தேர்தல் நடைபெறுகிறது. 2019 ஆண்டு இலங்கை தேர்தலில் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்த ராஜபக்சே சகோதரர்களின் அரியணை முழுதாய் 3 ஆண்டுகள் கூட நீடிக்கவில்லை. 2009 ஆண்டு இனப்படுகொலையை நிகழ்த்திவிட்டு கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அவரது சுதந்திர கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அதன் பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற புதிய கட்சியை துவங்கிய மஹிந்த ராஜபக்சே 2019 ஆண்டு இலங்கை அதிபர் தேர்தலில் தனது தம்பியான கோத்தபய ராஜபக்சேவை போட்டியிட வைத்தார். அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதேசாவை தோற்கடித்து பெரும்பான்மை வெற்றியுடன் அதிபர் பதவியேற்றார் கோத்தபய ராஜபக்சே. தான் வெற்றி பெற்ற கையோடு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது அண்ணன் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினார் கோத்தபய. மீண்டும் இலங்கையின் ஆட்சி அதிகாரம் தங்கள் குடும்பத்தின் கைக்கு வந்த களிப்பில் இருந்திருந்த ராஜபக்சே சகோதரர்களின் ஆட்சியை ஆட்டம் காண வைக்க வந்தது கொரோனா. ஊழலுக்கு பெயர் போன அண்ணனும் தம்பியும் நாட்டை எப்படி காப்பது என தெரியாமல் தட்டு தடுமாறிக் கொண்டிருந்தனர். இலங்கையின் பொருளாதாரம் பெருமளவு சுற்றுலா, தேயிலை ஏற்றுமதி இறக்குமதியையே நம்பியிருந்த நிலையில் உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா பெருந்தொற்று இலங்கை தீவை ஒட்டுமொத்தமாய் கடல் நடுவே முடக்கி போட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே இலங்கை சீனாவின் வலையில் விழுந்து கடும் கடன் சுமையில் சிக்கியிருந்தது. 2009 ஆண்டு இலங்கையில் அம்பாந்தோட்டை துறைமுகம் எழுப்பும் திட்டத்திற்காக 85% கடனை சீனா இலங்கையின் ராஜபக்ச அரசுக்கு அளித்திருந்தது. அதாவது 2010 ஆண்டு 306 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை 6.3% வட்டிக்கும், 2011 ஆண்டு 900 மில்லியன் டாலரை 2% வட்டிக்கும் வாங்கியது இலங்கை அரசாங்கம். விளைவு 2017 ஆண்டு வாக்கில் இலங்கையின் மொத்த பொருளாதாரத்தில் 50% கடனாகவே மாறியது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகால குத்தகைக்கு சீனாவிடம் தாரை வார்த்தது இலங்கை அரசு. 2014 ஆண்டு கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்காக சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான திட்டத்தை அதிபர் ராஜபக்சே சீன அரசோடு ஏற்படுத்திக் கொண்டார். இது இலங்கை தீவில் சீனாவின் மிகப்பெரிய திட்டமாக கருதப்பட்டது. அடுத்தடுத்த ஆட்சி மாற்றத்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தொய்வு ஏற்பட்டது. 2019 மீண்டும் ராஜபக்சேக்களின் ஆட்சி ஏற்பட்டது. அதே வேளையில் தொடர்ந்து சரிந்து வந்த இலங்கை பொருளாதாரம் 2020 ஆண்டில் இலங்கையின் மொத்த பொருளாதாரத்தில் 80% கடனாக மாறியது. விளைவு அம்பாந்தோட்டை துறைமுகத்தைப் போலவே கொழும்பு துறைமுக நகரமும் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு சீனாவிடம் கைமாறியது. அரசியல் லாபத்துக்காக பல்வேறு துறையினருக்கும் மானியங்களை வாரி வழங்கியது, இறக்குமதியை கணிசமாக குறைத்தது போன்ற நடவடிக்கைகள் அரசு கஜானா காலியாக காரணமானது. அந்த நேரத்தில் பல தவறான முடிவுகளையும் எடுத்து கொண்டிருந்தது. அதில் முக்கியமானது திடீரென்று இயற்கை விவசாயத்துக்கு மாற வழி செய்யும் இயற்கை விவசாய கொள்கைக்கு உத்தரவிட்டது. இதனால் உள்நாட்டு விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது போன்ற காரணங்களால் மேலும் மேலும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கம் கடனை கட்டுப்படுத்துவதற்கு வழியில்லாமல் இன்னும் அதிகமான கடனை வாங்கி குவித்தது. ராஜபக்சே சகோதரர்கள் ஆட்சிக்கு வந்த 2019 ஆண்டு 7.5 பில்லியன் டாலராக இருந்த இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2021 ஆண்டு சுமார் 2.8 பில்லியன் டாலராக குறைந்தது. இதனால் கொரோனா நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து மருந்து கூட இறக்குமதி செய்ய முடியாமல் தள்ளாடியது இலங்கை. பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியடைய அரிசி, சர்க்கரை, பருப்பு என அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் தொடர்ந்து அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் மக்களின் பணமும் காலியாக பொருட்களுக்கும் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே பொருளாதார அவசர நிலையை அறிவித்தார். இதனால் மக்கள் சாலையில் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ராஜபக்சே குடும்பமும் அமைச்சர்களும் சொத்து குவிப்பு, சொகுசு வாழ்க்கை என ஆடம்பர வாழ்க்கையில் இருந்தனர். இதை பார்த்து கொந்தளித்த மக்கள் அதிபர் மாளிகையையும் ராஜபக்சே வீட்டையும் சூறையாடினர்.
ராஜபக்சே சகோதரர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே தப்பி ஓடிவிட்டனர். இலங்கை மக்களின் போராட்டம் வெற்றி பெற்ற நிலையில் 2022 ஆண்டு ஜூலை மாதம் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் இலங்கையின் இடைக்கால புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார். இப்போது ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமாரா திசநாயக்க ஆகிய மூவருக்கும் இடையில்தான் மும்முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் முடிவுகள் எதுவாக இருப்பினும் அதிபராக வெற்றி பெறப் போகும் வேட்பாளரின் கையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மற்றும் IMF-இடம் வாங்கிய கடனை அடைப்பதிலேயே அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்துவிடும் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்.